இந்திய புனிதர் ஜூன் 3 புனித லுவாங்கா சார்லஸ் மறைசாட்சி ஆப்பிரிக்க இளைஞர்களின் பாதுகாவலர். பிறப்பு 1879 உகாண்டா, ஆப்பிரிக்கா. இறப்பு அக்டோபர் 31, 1885 ஆப்பிரிக்கா. முத்திப்பேறு பட்டம் 1920 திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட். புனிதர் பட்டம் அக்டோபர் 18, 1964 திருத்தந்தை 6ஆம் பவுல். வெள்ளை குருக்கள் என்று அழைக்கப்படும் துறவற சபையினர் ஆப்பிரிக்காவில் நைல் நதி மேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்து மக்களிடையே 1878 மறைபரப்பு பணியில் இறங்கினர். 1879ஆம் ஆண்டு பெரிய சனிக்கிழமை அன்று முதலாக சிலர் திருமுழுக்கு பெற்றனர். இவர்களில் சிலர் இஸ்லாம் மறையிலிருந்து புரோட்டஸ்டன்ட் சபைக்கு மாறி அதிலிருந்து கத்தோலிக்கரானவர்கள். கத்தோலிக்க மெய்மறை மிக விரைவாக பரவுகிறது என்பதை உணர்ந்த இஸ்லாமியரின் தூண்டுதலால் 1886 முவாஷ்கா என்ற அரசன் கத்தோலிக்கர்களை துன்புறுத்த ஏவிவிட்டான். சார்லஸ் லுவாங்காவும் அவரின் தோழர்களும் அரசவையில் பணிபுரிந்து வந்தனர். இவர்கள் எல்லாரும் 13 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள். முவாஷ்கா ஓரின சேர்க்கைக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தான். அவன் அரச அலுவல் புரிந்தவர்களை கெடுக்க சூழ்ச்சி செய்தபோது சார்லஸ் தன் தோழர்களிடம் இது தீமையானது, கொடுமையானது என்று அறிவுரை கூறி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடாமல் காப்பாற்றி வந்தார். சார்லஸ் தான் புதிதாக பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக நமூகோஸ்கோ என்ற இடத்தில் நெருப்பிடப்பட்டு கொல்லப்பட்டார். சார்லஸின் அறிவுரைப்படி மற்ற இளைஞர்கள் தங்கள் புனிதத்தில் நிலைத்து நின்றனர். 13 வயதான சிறு பெண் தனது கற்புக்காக மற்றவர்களைப் போல உயிரை தியாகம் செய்தார். இந்த வேத கலாபனை முடிந்த மறு ஆண்டிலேயே ஆப்பிரிக்காவின் இந்த பகுதியில் மறைபரப்பு பணி மிக விரைவாக பரவியது. ஆப்பிரிக்காவில் இந்த மறைசாட்சிகளின் இரத்தம் சிந்தப்பட்டதன் பயனாக ஒரு புது யுகம் தோன்றிவிட்டது. முழுமையான சுதந்திரம் பெற்று மகிழும் ஆப்பிரிக்காவாக பொலிவுடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களின் வேதனையில் புதிய யுகத்தை சார்ந்த ஆப்பிரிக்கா மக்களின் ஆன்மீக மேம்பாட்டுக்கான பாடங்கள் பல மிளர்கின்றன. மறைசாட்சிகள் தூண்களில் கட்டப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர், சாட்டையடிக்கப்பட்டனர், ஈட்டிகளால் குத்தப்பட்டனர், சுட்டெரிக்கப்பட்டனர், தலைவெட்டப்பட்டனர். இப்படி இருந்தும் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவர்கள் பலுகி பெருகினர். ஜெபம். இரக்கமே உருவான இறைவா, இரத்தம் சிந்தி மறைசாட்சிகளாக மரித்து பல கிறிஸ்தவர்களை உருவாக்கிய புனித லுவாங்கா சார்லஸை நினைத்து அவரின் மகத்துவமிக்க மேன்மையான பணிக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கின்றோம். ஆப்பிரிக்காவில் வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். உமது மறைபரப்பு பணியை ஆட்சி கொண்டிருக்கின்ற உமது ஊழியர்களை கண்ணின் இமை போல நீர் காத்து வழிநடத்தியருள வேண்டுமாய் இரவா உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆமென்.